வந்துச்சு. ஸோ இப்போது இதில் என்னென்னா, இப்போது 2வது போகிற ஸ்குவாடில் பீகார் பிளேயர் இருக்கார். ஏன் அத்தனைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க இந்த 16 பேரில் வந்து அந்த பீகார் பிளேயர்ஸை தாண்டி வேறு யாருமே இல்லையா? கன்னியாகுமரி டு சென்னையில் வரைக்கும் தமிழ்நாடுனாலே ஹெட்டிங் வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி யாருமே வந்து கிரிக்கெட் தெரிஞ்சவங்க, நல்லா விளையாடுற பர்சன், டேலண்ட் பர்சனே இல்லையா? எதுக்கு பீகார் பிளேயர்? அவங்க ப்ரூஃப் வேணும்னு நான் இந்த இதில் போட்டுருவேன். அவங்களோட ப்ரூஃப் வரைக்கும் இருக்குது என்கிட்ட. பீகார் பிளேயரை வந்து இதை ஆட் பண்ணிக்கிட்டு தமிழ்நாடுன்ற பேரில் எதுக்கு போகணும்? ஆல்ரெடி அசோசியேஷன் பேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போவே நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கடந்து தான் இந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறமாச்சும் நல்லதாக கொண்டு போகணுன்ட்டு உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஐடி இருக்கணும்ல. ஸோ அப்போ எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் குளறுபடிகள்? செலெக்ஷன்ற பேர், கேம்புன்ற பேர், கேம்பில் அட்டம் பண்ணாதவங்க, செலெக்ஷனில் வந்து மைனஸ் பாயிண்ட்ஸு, அப்புறம் வந்தாச்சுன்னா வாய்ப்புகள் இல்லை. அடுத்து அந்த இன்னொன்று மெயின் விஷயம் என்னென்னா, ஒரு அசோசியேஷன் தொடங்கியிருக்காங்க, அதுக்கு அந்த அசோசியேஷனுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட இல்லை. எவ்வளோ கேவலமான விஷயம் இல்லை? ஒரு தமிழ்நாடு அசோசியேஷன், அந்த அசோசியேஷன் பேரில் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட இல்லை. கேட்டால் அசால்ட்டாக சொல்கிறாங்க, அந்த வாட்ஸ்அப் அந்த குரூப் தொடங்கியாச்சுன்னா 1000 பேர் வந்து கொஸ்டின் கேட்குறேன், எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்ட்டு. அதனால் அட்மின் ஒன்லி வச்சுருக்காங்களாம். அந்த அட்மின் ஒன்லி வச்சுருக்க அந்த குரூப் கூட ஆக்டிவில் இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த அசோசியேஷன்? ஒரு அப்டேட் வரல. இப்போது ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் அந்த அடுத்த மேட்ச்சுக்கு போகிறதே தெரியுது. இத்தனைக்கும் செலக்டடு பிளேயர்ஸுக்கு எங்களுக்கே அதுலேயும் பார்த்தாச்சுன்னா 4-6 பேர் கிட்ட சென்னையிலேருந்து டைரெக்டாகவே எடுத்துருக்காங்க பிளேயர்ஸை. அந்த ஸ்குவாடை பார்த்தாலே எல்லாருக்கும் புரியும், நான் என்ன சொல்கிறேன்னு எல்லாம் வந்து நிறைய பேருக்கு புரியும். அந்த ஸ்குவாடை பார்த்தாலே தெரியும். சென்னை பிளேயர்ஸ் வந்து ஒரு 4 பேர். பின்ன தேவானந்த குமாரா ஏதோ ஒரு பேர் இருக்கும். நான் அதை அந்த அந்த இது போடுறேன், மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த இதுலேயும் வந்து என்னென்னா பீகார் பிளேயர். அப்போது இந்த அசோசியேஷன் எங்கே போச்சு? அசோசியேஷன்னா அப்போது 30 பேரில் இருக்க நீங்கள் செலக்ட் பண்ண பிளேயர்ஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அசோசியேஷனை கலைச்சிட்டீங்க. அப்போ எதுக்கு இந்த தமிழ்நாடு அசோசியேஷன் இந்த மாதிரி பேரை யூஸ் பண்ணுறீங்க? இப்போ நான் வெளியிலேருந்து இப்போது தனிப்பட்ட ஒரு பிளேயராக இருந்தாலும் கண்டிப்பாக கேட்கலாம் தான். நான் இப்போது எனக்கு இப்போ நான் 30 பேருக்குள்ளே 15 பேருக்குள்ளே அந்த செலக்ட் ஆனதுனால அந்த மனசில் இருக்க அவ்வளோ காயம், உங்களால் ஏற்பட்ட காயத்தினால நான் இவ்வளோக்கு நான் வந்து வெளிப்படையாக வந்து பேச வேண்டியா இருக்குது. அது எதனால் அப்படின்னா, என்னை போல் இன்னொருத்தன் வந்து பல கனவுகளோடையும் சுமைகளோடையும் வரக்கூடாது. அவனுக்கு என்னென்ன கஷ்டமாக தெரியாது. இந்த மாதிரி வந்து வெளியே வந்து விளையாடியாச்சு, டேலண்ட்டை காமிச்சாச்சுன்னா வெளியில் இப்போது யாரையாவது கண்ணில் பட்டாச்சு அப்படின்னா அவன் லைஃப் செட்டில் ஆகும்னு நினச்சிட்டு வருவான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தன் இந்த மாதிரி என் பின்னாடி வந்து அவன் உங்களை நம்பி வந்து ஏமாறக்கூடாது. அதுக்காக தான் நான் வீடியோவை நான் போடுறேன். ஓகேவா? இல்லைன்னா நான் இந்த வீடியோ போடணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. எனக்கு அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட டேலண்ட்டும் சரி என்னையும் சரி நீங்கள் இந்த அசோசியேஷன் நீங்கள் மதிக்கலை, அதுதான் உண்மை. அதையும் தாண்டி நீங்கள் அந்த செலெக்ஷன் முடிஞ்ச பிறகு, கேம்பெல்லாம் முடிஞ்ச பிறகு 30 பேர் எடுத்த பிறகு நீங்கள் பல வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. எல்லாருக்கும் வந்து போக போக வந்து என்னது சேல்ரி கொடுக்குறதா? ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கே முடியலை, ஒரு வாட்ஸ்அப் குரூப் மெயின்டைன் பண்ணவே முடியல. இவங்க வந்து சேல்ரி கொடுக்குறாங்களாம். தென் என்னது மந்த்லி சேல்ரி, வேலை வாய்ப்புகள். இதில் வந்து யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லையோ அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாங்களாம். அடுத்து உள்ள எல்லா மேட்சுகளும் இப்போ ஒரு வருஷத்தில் 50 மேட்ச்சு கிட்ட வரும். அதில் எல்லா மேட்சுகளும் வந்து இந்த 30 பேருக்குள்ளே தான் நாங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 15 பேருக்குள்ளே தான். அதில் வந்து யாரெல்லாம் வந்து சரியாக விளையாடலையோ அவங்கள வந்து அந்த பேக்கில் வச்சுக்கிட்டு அந்த 30 பேருக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த 30 பேர்லேருந்து அடுத்து 15 பேர் செட் பண்ணுவாங்களாம். இப்போ அந்த 30 பேருக்கும் மொத்தத்தில் அட்ரஸ் இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் இந்த அசோசியேஷனோட நிலைமை. அப்போது இந்த அசோசியேஷன் நம்பி தயவு செய்து கன்னியாகுமரி மக்களாக இருந்தாலும் சரி, அதர் டிஸ்ட்ரிக், இப்போது சேலம் திருப்பூரை தாண்டி அதர் டிஸ்ட்ரிக் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த டிஸ்ட்ரிக் மக்கள்கிட்ட நான் வந்து கேட்குறது எல்லாமே தயவு செஞ்சு இந்த அசோசியேஷன் நம்பி போகாதீங்க. ஏன்னா அப்படி போகிறதுனால உங்களுக்கு டைம் வேஸ்ட். ஒன்று, உங்களோட டேலண்ட்டுக்கு அங்கே வந்து இந்த அசோசியேஷனில் மதிப்பு இல்லை. ஓகேவா?
நான் இவ்வளோக்குள்ளே பேசுகிறேன் அப்படின்னா என்னோடய ஒவ்வொரு வீடியோவும் என்னோடய செலெக்ஷன் வீடியோ வரைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் எதனால் வந்து நான் இவ்வளோக்கு செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு. மோஸ்ட்லி அதில் ஒரு 3 பேர் இல்லைன்னா ஒரு 4 பேர் தான் அந்த 15 பேர்லேயும் இல்லை 30 பேருக்குள்ளேயும் அப்படி தான் ஒரு 5 பேர் 6 பேர் தான் முறையாக செலெக்ஷன் அட்டன் பண்ணி கேம்ப் அட்டன் பண்ணி உள்ளாடி வந்தவங்க. அந்த லிஸ்ட்டு நான் போடுறேன். அதையும் தாண்டி அந்த 15 பேர் லிஸ்ட்லன்னு பார்த்தாச்சுன்னா முறையாக செலெக்ஷன் அட்டன் பண்ணி மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு 2 பேர் 15 பேர் ஸ்குவாட்லேயே வெளியில் போனாங்க இல்லையா, நார்த்தில் போய் விளாட்னாங்க இல்லையா, அந்த ஸ்குவாட்லேயே வந்து முறையாக செலெக்ஷன் அட்டன் பண்ணி முறையாக கேம்ப் அட்டன் பண்ணி வந்த பிளேயர்ஸ்ன்னு பார்க்குறப்போ 2 இல்லைன்னா 3 பேர் தான். ஐகான் பிளேயர்ஸ் அவங்கள விட்டுருவோம், அவங்க ஆல்ரெடி அதெல்லாம் சொன்னது தான். மற்ற பிளேயர்ஸ் சொல்கிறேன், மற்ற பிளேயர்ஸ் பார்க்கப்போ மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்காங்க. முறையான்னு பார்க்குறப்போ ஒரு 2 இல்லைன்னா 3 பிளேயர்ஸ் தான் அதில் விளையாடிருக்காங்க. ஸோ இந்த கேமராவுக்கு முன்னாடி எல்லாம் வந்து என் செலெக்ஷன் நான் நல்லா பண்ணனால வந்து வேறு வழி இல்லாமல் கூப்பிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா எல்லோரும் பார்த்துட்டாங்க இல்லையா. ஆனால் அங்கே கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, லாஸ்ட்டில் வச்சு செஞ்சுட்டாங்க, அவ்வளோதான். அதனால் நான் இப்போது கன்னியாகுமரி பிளேயர்ஸ்கிட்ட வந்து நான் முறையாக தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன். இந்த ITCSF இந்த அசோசியேஷனை நம்பி இவங்கள நம்பி இந்த திருப்பூரில் அந்த ரியாஸ் இவங்கள நம்பி சஃபீக் அவங்கள நம்பியெல்லாம் வந்து கண்டிப்பாக யாரும் போகாதீங்க. ஓகேவா? ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட டைம் வேஸ்ட்டு. இன்னொன்று வந்து டேலண்ட்டுக்கு மதிப்பே கிடையாது, அங்கே தரவே மாட்டாங்க. ஆல்ரெடி கன்னியாகுமரி பிளேயர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். வெளியே போனாலே வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதர் டிஸ்ட்ரிக்கும் அதுதான், எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். கன்னியாகுமரி மட்டும் இல்லை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்கும் தான். சென்னை முதற்கொண்டு இப்போ அவங்க ஒரு 4 பேர் வந்து தெரிஞ்சனால இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. மற்றபடி எதுவும் இல்லை. இந்த செலெக்ஷனில் யாரும் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணுன்னு வந்தாலும் உங்களுக்குன்னு வேல்யூ இல்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்க வெட்டி விளம்பரம், ப்ரொமோஷன் இதுக்காக தான் மட்டும்தான் இவங்கள யூஸ் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. போனால் என்னது, உங்களுக்காக ஒரு 2-3 டிஷர்ட்டு கிடைக்கும், ஒரு ஷூ கிடைக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் இன்னும் நிறையா வந்து ஆட் போட வேண்டியதாக இருக்கும். அவங்க ஆட் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அதுக்காக வந்து நடித்து காமிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த டிஷர்ட் அதுக்காக மட்டும்தான் கூப்பிட்டு போவாங்க. அதாவது அந்த சுப்ரீம், அப்புறம் என்னது ITCSF, அப்புறம் அந்த 6 ஒரு ஷூ தருவாங்க, அப்புறம் என்னது லோயர் அதுக்கப்புறம் அப்படி எல்லாம் தருவாங்க. அதுக்காக மட்டும் நீங்கள் நடித்து காமிக்க வேண்டியிருக்கோம். அதுவும் அவங்க கண்டென்ட் அவங்களே தந்துடுவாங்க. ஓகேவா? அது ரியாஸ் ப்ரோ அவங்களே தந்துடுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் நடித்து காமிக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுக்காக மட்டும் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குறோம் எல்லோரும் தயவு செய்து இந்த மாதிரி தெரிஞ்சும் போய் இந்த கிணத்துல வந்து தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு போயிடாதீங்க. அப்படி போயாச்சுன்னா அப்புறம் உங்களோட விருப்பம். ஓகேவா? அப்புறம் அன்னைக்கே ஷிபு ப்ரோ அன்னைக்கே சொன்னாங்களே நான் அன்னைக்கே வந்து கொஞ்சம் சுதாரிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு பிறகு யோசிக்கக்கூடாது. ஆனால் இப்போது எனக்கு தெரிஞ்சு எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன வெறி அப்படின்னா, இப்போது இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இன்னும் விளையாடணும், இன்னும் விளையாடி என்னோடய டேலண்ட்டை வந்து இன்னும் வந்து இவங்களுக்கு காமிக்கணும். ஆப்போசிட்டாக அந்த ஒரு வெறி தான் இருக்குது. ஏன்னா எனக்கு டேலண்ட் பற்றி எனக்கு தெரியும் இல்லையா. எனக்கு தெரியும், எனக்கு கிரிக்கெட்டு எனக்கு வந்து இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம்னு வைங்களேன். 25 வருஷத்துக்கு மேலே வந்து எனக்கு வந்து ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தான். ஓகேவா? அப்படின்றப்போ எனக்கு ஓகே தெரியும். அப்புறம் என் டேலண்ட் மேலே வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. இவங்களுக்கு ஆப்போசிட்டிவாக விளையாடி இவங்களுக்கு அந்த டேலண்ட்டை நான் காமிக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூ உங்களுக்குன்ட்டு உங்களோட டேலண்ட்டை யார் மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்கள நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுல உங்களுக்கு நல்லது. அவங்களுக்காக இருந்தாலும் உங்களுக்காக இருந்தாலும் அது நல்லது தான். மற்றபடி எந்த இடத்துல உங்களை மதிக்கலையோ அந்த இடத்துல நிற்காதீங்க. வேஸ்ட். உங்களோட உழைப்பையும் வேலையும் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு அவங்க வந்து இந்த கரும்புச்சார் போல் வந்து விட்டுருவாங்க. ஸோ அதுதான் இப்போ இந்த அசோசியேஷனில் அப்படி தான் நடக்குது. இதுலேயும் சஃபீக் சார் லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை விட்டார். நான் வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த செகண்ட் ஸ்குவாட் போட்டாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்குவாடெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு அவர்கிட்ட நான் கால் பண்ணி கேட்குறப்போ அவர் வேறு ஒரு வார்த்தை, ஒன்றும் இல்லை ஷிபு, இதில் உன்கிட்ட ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன, இதில் வந்து பாலிடிக்ஸ் இருக்குது ஷிபு அப்படின்னு. என்ன சார் பாலிடிக்ஸு?
நீங்களே ஒரு மேனேஜராக இருந்துட்டு நீங்களே இந்த மாதிரி ஒரு டீமை வந்து செட் பண்ணி கொண்டு போகிறீங்க, நீங்களே இந்த மாதிரி வார்த்தையை விட்டாச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்போது அந்த பாலிடிக்ஸுன்றது உங்களுக்குள்ளாடி தானே இருக்குது. பாலிடிக்ஸுன்றது இப்போ மேட்சை டீமை கொண்டு போகிறதே நீங்கள் தான் சார். அப்போ நீங்களே இந்த வார்த்தையை வந்து என்கிட்ட யூஸ் பண்ணியாச்சுன்னா அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? ஆல்ரெடி நான் உடஞ்சி போய் தான் உங்ககிட்ட வரேன், நியாயத்தை கேட்கலான்னு தான் வரேன் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து என்னை வந்து கூப்பிட்டு போய் 15 பேர் ஸ்குவாடில் வந்து கூப்பிட்டு போய் என்னை மட்டும்தான் யூஸ் பண்ணல, 14 பேரை யூஸ் பண்ணீங்க. ஸோ அப்படி இருக்கப்போ செகண்ட் மேட்சாவது ஒரு இந்த மேட்ச்சில் வந்து கூப்பிட்டு போகணும், ஒரு வாய்ப்பு தரணும், அப்படி டீம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் ஏதாச்சும் என்னை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சி தான் அந்த ஆதங்கத்தில் உங்ககிட்ட வந்தேன் இல்லையா? ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பேச வேண்டிய வார்த்தையாக இது பாலிடிக்ஸ் சார். எல்லாருக்கும் தான் சார், எல்லாருக்கும் தான் பசிக்கும், எல்லாருக்கும் தான் ஆசைகள் இருக்கும். நம்ம டேலண்ட்டை வெளிப்படுத்தணும், வெளியே போய் விளையாடணும் அப்படின்னு தான் வர்றது சார். அதை நீங்கள் வந்து அதை புரிஞ்சிக்காமல் ஒருவேளை அவன் மேரிட் பர்சனாக இருக்கலாம், அவன் வந்து ஒர்க் பண்ணுறவனாக இருக்கலாம், அதெல்லாம் விட்டுட்டு தானே உங்களை நம்பி வராவ. நீங்கள் ஒரு வீடியோ ப்ரொமோட் பண்ணி விட்றாங்க அப்படின்றதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தானே வராங்க. அவங்கள கொஞ்சம் மதிச்சா என்ன? உங்களை சுற்றி இருக்கவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் பசிக்கும் தான், அவங்களுக்கும் டேலண்ட் இருக்குதான், அதை பாருங்கள். எனக்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், இந்த டிஷர்ட்டெல்லாம் வந்து ஏன்டா இட்டோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ண வச்சிங்க. இந்த அசோசியேஷன் சார்பாக இந்த இதில் எதுக்குடா இட்டோம் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ண வச்சிங்க தமிழ்நாடுன்ற பேரில். ஏன்னா வேறு யாராச்சும் வந்து நல்லதாக வேல்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வேல்யூஸை மதித்து அந்த மாதிரி கொண்டு போகிறவங்க தமிழ்நாடு பேரில் வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்களுக்காக இந்த டிஷர்ட் நான் போட்டிருந்தேன்னா எனக்கு பெருமையாக இருந்திருக்கும். எதுக்குடா இந்த விளம்பரத்துக்காக எல்லாம் இருந்துட்டோம் அப்படின்னு தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து யோசிக்க வச்சுட்டிங்க. தயவு செஞ்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன், ரியஸ் ப்ரோ உங்கள்கிட்டேயும் தான் சொல்கிறேன், விளம்பரத்துக்காகவும் சர்வீஸாக உங்கள்கிட்டேயும் தான், விளம்பரத்துக்காகவும் ஆடுக்காகவும் ப்ரொமோஷனுக்காகவும் யாரோட வேல்யூவிலையும் யாரோட உழைப்பையும் வந்து உறிஞ்சிக்காதீங்க, டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்கள உண்மையாக நீங்கள் மதிக்கிறீங்களா? உண்மையாக வந்து யூஸ் பண்ணணும், நம்ம தமிழ்நாடுன்ற பேரை வந்து நீங்கள் வந்து ஒரு வெளியே போய் இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு தமிழ்நாடுன்ற பேரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சிங்க அப்படின்னா பிளேயர்ஸோட வேல்யூவை வந்து மதிச்சுக்கோங்க. பிளேயர்ஸுக்கு வந்து வேல்யூ கொடுங்க, அவங்க டேலண்ட்டுக்கு வேல்யூ கொடுங்க.